ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவியா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத் ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணி இது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். பிரியாணிக்கு நான் 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இது 3த்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மட்டனில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவோட வாசனை பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குறேன். எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு லெமன் பிழிஞ்சுக்கிறேன். அடுத்து வந்து ஃப்ரைடு ஆனியன். நான் வெங்காயத்தை நீளமாக வெட்டி எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கேன். ஹைதராபாத் பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த ஃப்ரைடு ஆனியன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் மசாலாவுக்கு. அப்புறம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நான் 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 hour ஊற வச்சுருக்கேன். மேக்ஸிமம் 4 hours வரைக்கும் ஊற வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், பட்டை, 2 சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன், ஏலக்காய், ஜாதிபத்திரி, ஒரு 5-6 கிராம்பு, நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு. இது நல்லா பொரிஞ்சிட்டோம். இது நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நீளமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், சின்னதாக கட் பண்ணி. சின்ன தக்காளி தான் ஒன்று எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம தயிர் லெமன்லாம் சேர்த்துருக்கோம், ஸோ புளிப்பு வேண்டான்றதுனால கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி 1 hour ஊற வச்சுருக்க மட்டன் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ நம்ம இதை விசில் வைக்கலாம். இப்போ நான் 5லேருந்து ஒரு 6 விசில் வரைக்கும் வச்சுக்கிறேன். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ இந்த மட்டனை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அந்த ப்ரெஷர் குறையட்டும். நம்ம பிரியாணிக்கு தேவையான ரைஸ் வடித்து எடுத்துக்கலாம். நான் 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது 1/2 hour கிட்ட ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது நல்லா வாசனையாக இருக்குன்றதுக்காக சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். அப்போ தான் ரைஸ் வந்து ஒட்டாமல் இருக்கும். இது இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பாசுமதி ரைஸை 70% தான் குக் பண்ண போகிறோம். ஃபுல்லாக குக் பண்ண போகிறதில்ல. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போது ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். ரைஸு ஃபுல்லாக குக் ஆக வேண்டாம். நம்ம தம் வைக்க போகிறோம். ஸோ அதனால் அதுலேயே நல்லா வெந்துடும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்கள், இது 70% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி குக் ஆனால் போதும். இப்போ இந்த ப்ரெஷர் குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு. நம்ம தம் போடுறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா மட்டன் வெந்துருச்சு. இப்போ மட்டன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தம் போடுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கீ சேர்க்குறேன். இந்த நெய்யை எல்லா பக்கமும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் தம் வைக்கிறதுக்கு முதல்ல ரைஸ் ஒரு லேயர் வச்சுக்கலாம்.
இதில் நான் பாதி ரைஸ் தான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் ஈக்குவலாக. இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம மட்டனை சேர்ப்போம். இந்த மாதிரி மட்டனை மேலே வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஃப்ரைடு ஆனியன் கொஞ்சோண்டு, இப்போ இதுக்கு மேலே ஒரு லேயர் ரைஸ் சேர்க்குறேன். இப்போ நான் மொத்த ரைஸும் இது மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரைஸ் வந்து 70% தான் குக் ஆகிருக்கு, அதனால் கரெக்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே புதினா, கொத்தமல்லி, நான் கலரிங்காக குங்குமப்பூ சேர்க்குறேன். குங்குமப்பூவை ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 5 minutes வச்சுருந்தா இந்த மாதிரி கலர் கிடைக்கும். ஸோ அதை சேர்க்குறேன் நான். இப்போ ஃப்ரைடு ஆனியன் சேர்க்குறேன். இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாமே இந்த ஃப்ரைடு ஆனியன் இது எல்லாத்தையும் லேயராக சேர்க்கறதுக்கு ரீசன் வந்து தம் போட்டு எடுக்கும் போது ஒரு நல்ல ஒரு வாசமாக இருக்கும் பிரியாணி. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. நீங்களும் செய்யும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரியாணி. இப்போது நான் இதை கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு சீல் பண்ண போகிறேன். ஸோ காற்று போகாமல் இருக்கிறதுக்காக. அப்போ தான் பிரியாணி நல்லா தம் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. எந்த பக்கமும் காற்று போகாத அளவுக்கு நான் தம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக சீல் பண்ணிட்டேன். இப்போது 15 to 20 minutes அளவுக்கு நான் தம் வைக்கிறேன். இப்போது தம் அடித்து முடிச்சு எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரைஸு ஃபுல்லாக குக் ஆகிருக்கு. இப்போ தம் வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் ஹைதராபாடி மட்டன் தம் பிரியாணி நம்ம வீட்டிலையே செஞ்சுருக்கோம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.